வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஏரியால நடைபெற்ற பொங்கல் செலிப்ரேஷனோட கண்டினியூஷன் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு 14 அன்னைக்கு நடைபெற்ற கோலப்பட்டி இசை நாற்காலியும் போட்டேன் இல்லைங்களா, அதுல டான்ஸ் போட்டி போடுறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அதுதாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. செந்தமிழில் கவி பாடி இது எங்க ஏரியாலே எம்ஜிஆர் ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த பரதநாட்டிய குழு. பரதநாட்டியம் இல்லைங்க, இது ஒரு பெரிய அகாடமி. ஸோ அவங்க படிப்புக்கும் எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டிஸ்க்கும் விமன்ஸ்க்கு இருக்கு. அவங்க மூலயமா எங்க குழு வந்து கேட்டுக்கிட்டாங்க வந்து ஆட சொல்லி. அவங்க வந்து ஆடினாங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே சூப்பரா வித்தியாசமா ஆடினாங்க. பரதநாட்டியம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டெப்ஸு, அங்கே முகத்தோட பாவனைகள், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னால் அப்போ கற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் லைட்டாக ஆடுவேன். இவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் நல்ல ஸ்கீமும் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. சின்ன பசங்க கற்றுக்கிட்டா இப்போ அம்மாங்களுக்கு ஃப்ரீன்னு. ஸோ எல்லாருடைய பாவனைகள் அழகாக அற்புதமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க, அப்புறம் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்டும் ஆனாங்க. எல்லாரோட எக்ஸ்பிரஷனும் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பர், எல்லாம் நல்லா பண்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த குழந்தைங்களோட ஆட்டத்தை பாருங்க, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எங்க இதுல பாருங்க டான்ஸ் மாறுது. கையில் ஒரு துணியை வச்சுட்டு அழகாக ஆடுறாங்க, ஸ்டெப் போட்டுட்டு. இது வித்தியாசமாக இருக்குது. டான்ஸ் மாறிட்டே இருக்கு. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாட்டு மாறுது, மிக்சிங் ஆகுது. ஒரு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மோரோவர் வந்து இத யாருமே இது வரைக்கும் ஆடாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். சோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா ப்ளீஸ் டோன்ட் என்ன பண்ணதே சரிங்களா. நீங்க எப்படி குழந்தைக்கு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணா நாங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி நல்லா ஆடுவோம். தேங்க்யூ. இவங்க பேரு ஸ்ரீதேவி. இவங்க தான் அடுத்ததா தீபிகா. இந்த 2 பேர் தான் இவங்களை மோட்டிவேட் பண்ணது. இவங்களை ஆட சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். ஸ்ரீதேவிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்றேன், இது மாதிரி பண்ணா எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்காக அவங்க உடனே அது ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதோட ரியாக்ஷனா 1 வீக் ட்ரைனிங் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்க, போடுறேன். இதான் எங்கள் ஏரியா விமன்ஸ் ஆன டான்ஸ் பாருங்க. ராதை மனதில் அந்த சாங் எடுத்து பண்ணாங்க. சூப்பராக இருந்தது இந்த கோலாட்டம். இதில் ஆடினவங்கலாம் 25, 35, 45, 55 இதுமாரி ஆடினவங்க. ஏஜிஸ் ஒன்லி நம்பர்ன்றதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க. இந்த 55, 60 இருக்கவங்களாம் என்னால் முடியும்னு வந்து பண்ணாங்க. அவங்களுக்குலாம் சூப்பர் சூப்பர் பாராட்டுகள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதேமாரி பண்ணுங்க, எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலும் முடியும். முயற்சி திருவினையாக்கும். யூனிட்டி இஸ் எ பவர். இந்த சாங் வர பெரிய சாங், 7 நிமிஷம். ஸோ 7 நிமிஷமும் சூப்பராக எல்லாருமே ஆடினாங்க. ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணல. எல்லாருடைய ஒற்றுமையாக எல்லாருமே சூப்பராக ஆனாங்க. ஒரு ஸ்டெப் கூட மிஸ் ஆகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
7 நிமிஷம் சாங்க ஒரு வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே சூப்பராக கலக்கியிருக்கீங்க. சூப்பரான டான்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, க்ரீன் கலர் saree ஒரே கலராக அணிஞ்சு ஒற்றுமையை நிரூபிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். க்ரீன் லேடிஸுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லைங்க, இதில் 2 பேரும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதேவி அக்காவும் தீபிகாவுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதேமாரி எப்பவுமே தொடரணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த வாட்டி இந்த பஜனை கோயில் சார்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழு வந்து நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பங்கேற்றதுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் யாராவது கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கலக்குங்க. சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்கு எல்லாருமே பண்ண அந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் நடக்கிறது எல்லாமே போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும், நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாவ், கிரீன் லேடிஸ் சூப்பரோ சூப்பர். எல்லாருமே க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தவொடனே எனக்கும் பழைய நாளில் டான்ஸ் ஆடினதுனால ஞாபகம் வந்துச்சு. நானும் ஆடணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. பட் எனக்கு அப்போ டைம் இல்லை. நெக்ஸ்ட் நாள் லைட்டாக ஆடியிருப்பேன். அது மட்டும் இல்லைங்க, நான் அதை போடுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. எல்லாருமே அதை பார்க்க வந்து அமைதியாக உட்காந்து பார்த்தீங்க, ரசிச்சிங்க, கைத்தட்டினீங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதேமாரி நீங்களும் பண்ணுறவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நீங்களும் நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கோங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தாங்க அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. சூப்பர். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு போல. ஃபைனல் ஸ்டெப் போடுறாங்க. நம்ம கிரீன் லேடிஸ் டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் குறையெல்லாம் மறந்து பிள்ளைங்களா இருங்க, அது சந்தோஷம். உங்களால உடம்பு வளர்ச்சி ஆட முடியும். இவங்க ஆடுறாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய சமமா இல்லை. அதனால அவங்களுக்கு சந்தோஷமா நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ரொம்ப நான் கிண்டல் பண்ணிட்டேன். நீங்க ஆடுவீங்களா தெரியல. பரதநாட்டியம் அகாடமி வச்சிருக்கவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறத கேளுங்க. அவங்களோட அகாடமி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ டான்ஸா இருக்கட்டும், எந்த கலையா இருக்கட்டும், ஏஜ் வந்து ஜஸ்ட் a நம்பர் தான். இப்போ நான் அது சஜஸ்ட் பண்ணிட்டு எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்லயே இன்னைக்கு ஆடினவங்க ஒரு பேரண்ட் கவிதா. ஆமா, கவிதாவும் அவங்க பொண்ணுமே ஆடினாங்க. அவங்க பேரண்ட் அவங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஏஜ் தான், லைக் ஓல்டு இதெல்லாம் இல்லை. கலை கற்றுக்கணும்னா எந்த ஏஜ்னாலும் ஓகே. அண்ட் என்னோட டான்ஸ் கிளாஸ்ல பசங்களை சேர்த்தாங்கன்னா அம்மாங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். ஆமாம், சார்ஜ் வாங்குறது இல்லை. ஸோ பசங்களை சேர்த்தானா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அம்மா அவங்களாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். கவிதா அவங்க இவங்க எல்லாமே கத்துக்கிறாங்க. ஏதுங்க இவங்க எல்லாரும் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. எது சும்மா உட்காந்து அந்த 1 hour வந்து ஸ்டூடெண்டோட அவங்க குழந்தைங்களோட ஆடும்போது அவங்களுக்குமே ஒன்று விமென் பொறுத்த வரைக்கும் கிச்சன் ஃபேமிலி ஒர்க்குன்னு இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்க சொல்ல முடியாது, அவங்க பேசுறது கேட்கறதுக்கும் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் இது ஒரு தெரப்பி மாதிரினாலதான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ குழந்தைங்களை சேர்க்கும்போது ஆப்வியஸா அம்மாங்களும் கத்துக்கலாம். அந்த மேடம் சொன்னது பாருங்க, அம்மாங்களுக்கும் மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டீட்டெயில் வேணா சொல்லுங்க, சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.